ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே நம்ம வந்து வீடியோ ஒரு நாள் போட முடியல. ஸோ பர்சனல் இஷ்யூ காரணமாக போட முடியல. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, நாளைக்கான ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பெரிக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருந்தோம் 1 ஹவரில். ஸோ எக்ஸாக்டாக பாருங்க 1 2 3 இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட், இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒன்ஸ் 24,176 சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, நல்லா வந்து மேலே போயிருக்கு, ரீட்ரேஸ் பண்ற மாதிரி, அந்த சேனல் ரீட்ரேஸ் பண்ற மாதிரி போயிருக்கு. ஒன்ஸ் இந்த 24,176 பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான 24,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த 24,176 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிருக்குன்னா மேலே போயிருக்கு. அகைன் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 24,350க்கு மேல போனுச்சுன்னா 24,400ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங். ஓகேங்களா? ஸோ அந்த 24,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,517. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 24,685. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிபனோசி லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் 24,176 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்விங் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா 24,000 தான் இருக்கு. அப்ப 24,176 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா தெரியுது. ஸோ இந்த 24,000க்கும் மேஜர் லெவல் இது. ஓகேங்களா? இந்த மேஜர் லெவல் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,861 லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,300 கிட்ட மார்க்கெட் இருக்கு, 320 இருக்கு. அந்த 300ன்றது சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனாலுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 44 லட்சம் பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா புட் ரைடரும், 43 லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா கால் ட்ரேடரும் இருக்காங்க. அப்போ புட் ரைடர் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தெரியல, நம்ம சேனல்ல வீடியோவா கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 24,000ன்றது மேஜர் லெவலா இருக்கா? ஸோ அப்போ 24,300 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,176ன்றது ஒரு சப்போர்ட், 24,000ன்றது மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்க. இப்போ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 52,725ன்றது ஒரு ரெசிஸ்டன்டா சொன்னோம். சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 52,440 இந்த ரேஞ்சு தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 52,000 மேஜர் சப்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். எக்ஸாக்டா பாருங்கன்னா 52,250 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸா வந்து பாருங்களேன், இந்த சேனல் வந்து போட்டிருக்கோம் 15 மினிட்ல. இந்த சேனல் பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஒரு நாள் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு ஏகன் வந்து கேப் டவுன் ஆனாங்க. திருப்பி ரெசிஸ்டன்ட் வந்து 52,700 எடுத்திருக்காங்க. இப்போ நாளைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 52,725 மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேல போகுதுன்னா 53,000க்கு மேல போயிடுச்சுன்னா இது இருக்கு பாருங்க, இந்த இடம் 53,200ன்றது அடுத்த ரெசிஸ்டன்டா இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா 52,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 52,250 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,000ன்றது சப்போர்ட், 51,796 அதாவது 51,800ன்றது அடுத்த சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்ல தான் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடர் தான். ஓகேங்களா? ரிட்டைலர் ட்ரேடர் தான். ஒரு 5,000 10,000 வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 500 1000 எப்படி ப்ராஃபிட் மேக் பண்றது தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் 5 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா brokerage பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு பார்த்தீங்கன்னா 200 வந்து brokerage நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனால் இந்த லோ brokerage நம்ம சூஸ் பண்றதுனால நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே முழுமையாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லோ brokerage ஒரு 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து அலைஸ் ப்ளூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதுல இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100-150 ரூபாயில உங்களுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ மீதி பார்த்தீங்கன்னா 350 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதனால வந்து விருப்பம் இருக்கிறவங்க லோ brokerage சூஸ் பண்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கும் எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. 15 நிமிஷத்துல ஆக்டிவேட்டும் பண்ணி தந்துருவாங்க. ஓகே. இப்போ இதுதான் வந்து ஃபின் நிஃப்டி. நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,561ன்றது சப்போர்ட். அதுக்கும் கீழே வருதுன்னா இன்னைக்கு வந்து லோ. ஓகேங்களா? அதாவது 23,480
அதுக்கும் கீழே வருதுன்னா மேஜராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏன்னா 1 2 3 நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 23,400ன்றது 4 சப்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ 3 சப்போர்ட் எடுத்த இடம் திருப்பி இந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுது 480 கிட்ட பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,400ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட்டு. மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹை 23,660க்கு மேலே போகுதுன்னா 23,800ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,800க்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட் ஆகும் நம்ம வந்து ஃபின்னிஃப்டிக்கு இருக்குது ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட்கப் நிஃப்டியும் பார்த்துரும். மிட்கப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12,300ன்றது இந்த ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல போட்டிருந்தோம் ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா. ஸோ அதே தான் இப்பயும் நான் ட்ரா பண்ண போகிறேன். என்னன்னா இந்த 12,300 இந்த ரேஞ்சு ஓகேங்களா. இந்த இடத்துல தான் சப்போர்ட் இன்னைக்கு எடுத்திருக்கு. நாளைக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட்டை கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,250, அதுதான் 12,300லேருந்து கீழே வருதுன்னா 12,250 ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதுலேருந்து கீழே வருதுன்னா 12,150 அடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் இதுலேருந்து எடுத்து போகுது அப்படின்னா எது ரெசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,400ன்றது ரெசிஸ்டன்ட். இதையும் பிரேக் அவுட் பண்ணுதான் 12,455ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 12,513ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மிட்கப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த லெவல்ஸோட மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணாமல் உங்களோட ஓன் அனலைசிஸ் படி நீங்கள் ட்ரேட் எடுத்துங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். தேங்க்யூ நம்பா.